அனைவருக்கும் வணக்கம். நமக்கு சமீபத்தில் பார்த்தோம்னா குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா குரூப் 2 2ஏ இந்த ரிசல்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசிலேஷனில் இருந்திருக்கும். வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து நம்ம இருந்திருப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து நமக்கு 2ஏ அப்படிங்கிறதும் வந்திருக்கு, 2 அப்படிங்கிறது வந்திருக்கு. நிறைய பேருக்கு ரெண்டுமே கூட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால கிளியர் பண்ண முடியும். அரௌண்ட் நமக்கு ஒரு 50 டேஸ்க்கு மேலேயே இருக்கு. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சது தான். புதுசா ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த புதுசா பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ப்ரிலிம்ஸை நல்லா பண்ண அளவுக்கு மெயின்ஸை வந்து நல்லா பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறதையும் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்க போஸ்டிங் எடுக்கிறதுக்காக நம்ம அகாடமில இருந்து எல்லா விதமான உதவிகளையும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. இப்போ எக்ஸ்க்ளூசிவா இன்னொரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓவராலா நமக்கு குரூப் 2 2ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வேகன்சிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் 2ஏக்கு மட்டுமான சிலபஸ் அண்ட் தென் அதோட வேகன்சிஸ் அதெல்லாம் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 2ஏவோட வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2006 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட குரூப் 2ஏ டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 25 டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. சரிங்களா? ஸோ 25 டெஸ்ட் அது எப்பப்போ எழுத போறீங்க, எப்படி எழுத போறீங்க எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு 25 டெஸ்ட் இருக்கு. அது இல்லாமல் நமக்கு வந்து கட்டாய தமிழ் அதெல்லாமும் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிலபஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளாக தான் இருக்கு. இல்லை பார்ட் ஏ அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் பி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ரீசனிங், பார்ட் சி அப்படிங்கிறது நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து 20 கொஸ்டின் வருது, அட்மினிஸ்ட்ரேஷனில் 30, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 15, ஜாகிரஃபியில் 15, எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸில் பார்த்தோம்னா 20 கேள்விகள் வருது. ஸோ இதை நம்ம டெஸ்டா எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம 3 உடைக்க போறோம். ஓகேங்களா? கொடுத்துருக்க சிலபஸை 3 ஸ்பிளிட் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும். ஓகேங்களா? சிலபஸை அப்படியே 3 உடைச்சு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த மொத்த சிலபஸுமே நம்ம 3 உடைச்சிடும். 3 உடைச்சு ஒவ்வொரு டெஸ்டா நம்ம எழுதுவோம். சரிங்களா? ஒரு சிலபஸை அப்படியே 3 ஸ்பிளிட் பண்ணி அடுத்ததான் அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதுவோம் ஃபுல்லா. ஓகேங்களா? 3 உடைச்சு எழுதுனதை ஃபுல்லா மொத்தமா படிச்சு எழுதுவோம் ஒரு டெஸ்டா. அடுத்ததாக பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதையுமே 3 உடைச்சு எழுதுவோம். அதுக்கப்புறமா அதுக்குன்னு ஒரு யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதுவோம். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் 3 உடைச்சு அதுக்கப்புறமா அதை சிங்கிளா யூனிஃபைடா ஒரு டெஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதுல வந்துடும். அதை தாண்டி நம்ம ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது 2 ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுவோம் ஒவ்வொன்றுத்துலையும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது மொத்தமாக நமக்கு 15 டெஸ்ட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய 27 டாப்பிக்கையும் அந்த 15 டெஸ்ட்டில் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்ததாக லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 14 டெஸ்ட்டுக்குள்ளேயே மொத்த லாங்குவேஜோட சிலபஸுமே நமக்கு கவர் ஆகி முடிஞ்சிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபுல் டெஸ்ட் வந்து ரீசனிங்கில் 5 ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க, நமக்கு லாங்குவேஜில் வந்து 6 ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஷெட்யூல் பிளானர் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து நிறைய ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் அதிகமாகவே இருக்கும். இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக நம்மளால படித்து முடிச்சிடும், டக்கு டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். ஆனால் அதை ரிவைஸ் பண்ணால் தான் நமக்கே வந்து ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அப்போ தான் வரும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிறையா வச்சு தான் இந்த இடத்துல ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 25 டெஸ்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 25 டெஸ்ட்டோடைய சிலபஸ் என்ன டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் என்ன படிக்கணும், செகண்ட் டெஸ்ட்டில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கான டேட்ஸுமே நமக்கு இதில் மென்ஷன் ஆகி தான் வந்திருக்கும். 18ஆம் தேதியிலேருந்து நமக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அந்த டேட் போட்டு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா 18ஆம் தேதி. என்னெல்லாம் படிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்ல பார்த்தோம்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியை படிக்க போகிறோம். பார்த்தோம் இல்லையா? 3 பிரித்து படிப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜிஎஸ்ல மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தோம்னா அனலாஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன், தமிழில் பொருத்துதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் இந்த ஒரு ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரீசனிங்க்கு நமக்கு புது டாபிக், அதனால அதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஜிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆல்ரெடி படித்ததான், இதில் ஒரு சில விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ புதுசாக ஆட் பண்ண விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். பழசையுமே நம்ம ரீகால் பண்ண வேண்டிய டைம் இருக்கும். ஆனால் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆல்ரெடி இப்போ தமிழ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குரூப் 4ல் எழுதியிருப்போம், இப்போ குரூப் 2ல் எழுதியிருக்கோம். மறுபடியும் அதே இலக்கணத்தை தான் நம்ம குரூப்
2A மெயின்ஸ்லேயும் நம்ம எழுத போகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரிப்பரேஷனில் கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் டைமை வந்து தெரியாத பார்ட்டுக்கு ஒதுக்கிட்டு ரீகால் பண்ண வேண்டிய பார்ட்டுக்கு கொஞ்சம் டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ லாங்குவேஜ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம தெரியாத ஏரியாஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் ஒதுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா தான் நம்ம ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25 டெஸ்ட் இருக்குது. 25 டெஸ்ட்டுக்குமே என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். சரிங்களா? இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஐடியாலஜி. ஏன்னா நமக்கு டேஸுமே வந்து கரெக்டாக ப்ரிசைஸாக டேட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே சேர்த்து ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு 19ஆம் தேதி ஜான்வரி 19th வந்து நமக்கு வருது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தடுத்து ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சிலபஸ் வைஸ் நமக்கு ஃபுல் டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இதை தாண்டி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாய தமிழ் தேர்வுகள். ஓகேங்களா? ஏன்னா கட்டாய தமிழ் பார்த்தோம்னா நமக்கு அட்வான்ஸாகவே முன்னாடியே வச்சுட்டாங்க. குரூப் 2க்கும் சரி 2Aக்கும் சரி. இப்போ 2A பற்றி பேசுறதுனால கட்டாய தமிழ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா போன டைமே பார்த்தோம்னா கட்டாய தமிழில் கிளியர் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருந்தாங்கன்னு RTEல நமக்கு சொல்கிறாங்க. சரியா? அப்போ கட்டாய தமிழ் அப்படிங்கிறதையும் நம்ம அசால்ட்டாக விட்டுட்டு போக முடியாது. கட்டாய தமிழுக்குமே அதிகமான ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ கட்டாய தமிழ் தேர்வுகள் அப்படிங்கிறது தனியாகவே நமக்கு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எப்படி டிஎன்பிஎஸ்சியில் எழுதுவீங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டெஸ்ட் பிளானர் அப்படிங்கிறது. இப்போ டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எழுத வரதுக்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு போகிறப்ப உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா நம்மளோட 6 பிரான்ச்சஸ்லையுமே பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக தான் இருக்குது. 2A எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியுமே அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குமோ எப்படி நீங்கள் மெயின் எக்ஸாமை எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் நம்மளோட 6 பிரான்ச்சஸ்லையுமே நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. கம்ப்யூட்டர் லேப்ஸில் வந்து எப்படி ஆன் பண்ணி லாகின் பண்ணி எப்படி எழுதுறது. ஓகேங்களா? அது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுவாங்க. சரியா? ஸோ கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியாது இல்லை அதெல்லாம் வந்து நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க வேணாம். அது நம்ம 2-3 டெஸ்ட் எழுதினாலே அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ நமக்கு இருக்கிற ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பிளானரை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாப்பராக மாறிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணவங்க தான் இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணவங்க இப்போ சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த ஒரு பிளானரை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் சர்வீஸ் வாங்கிடுவீங்க. சரிங்களா? ஸோ இதே டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பாடசாலையில் நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பாடசாலை நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே ப்ராசஸ் தான். பாடசாலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.